நாட்டு பற்று இருக்கிற ஆனந்த வீடர் ஆனந்த வீடர் குடும்பம் சாதாரண ஒரு குற்றமா இருந்தா ஏத்துக்கலாம். அக்ரெடிஷன் வித்ட்ரா பண்ணாங்களா? பண்ணல. இல்ல அப்ப என்ன அர்த்தம்? இது நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக ஆட்சி புரிகிற இந்த I.N. டூல் கிட்டுங்கிறது. இவங்கெல்லாம் இந்திய மாட்சிமைக்கு இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டாங்க. யாரா இருந்தாலும் பாசிசமா இல்ல கேட்ட ஒரு விஜய் நடிகருக்கு கூட இன்னைக்கு Y+ கொடுக்குறாங்க. இத போய் ஒரு ஆராய்ச்சி வச்சு இந்த தீய சக்திகள் டிபேட். ஆனா வாங்குறது சென்ட்ரல் கவர்மெண்டோட அட்வர்டைஸ்மெண்ட், ஹெவி அமௌண்ட். இங்க திமுக பண்ணது என்ன ஆகும்? தீய சக்திகள் காடாமல் போறதுக்கான நேரங்கள் தேடிக்கொண்டிருக்காங்க. திரு கலைஞருடைய அண்ணாமனுடைய பரப்புரைய எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணியே ஆகணும். TN டிஜிட்டல் 24 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் மூத்த வழக்கறிஞர் நளினி ஸ்ரீ அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது. பரவாயில்லை சார். வணக்கம். வணக்கம் சகோதரர். ஒரு இறையாண்மைப்படி பாரத பிரதமர் இறையாண்மை போஸ்ட் எல்லாமே பதவி, இறையாண்மை பதவி. நீ இறையாண்மை நாட்டுக்கு துரோகம் செய்யற ஒரு அவகாசம் கொடுக்க மாட்டீங்க. ஏங்க முதல்ல போட்டது எப்படி மூளை போட முடியும்? நாட்டு பற்று இருக்கிற ஆனந்த வீடர் ஆனந்த வீடர் குடும்பம் சாதாரண ஒரு குற்றமா இருந்தா ஏத்துக்கலாம். இது நாட்டினுடைய மாண்மையும் மாட்சிமையும் நாட்டு மக்களையும் துன்புறுத்துற மாதிரி ஒரு இண்டிகேஷன் கொடுத்து போடுறாங்கனாக்க அந்த எடிட்டர் கில்டு இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இன்னை வரைக்கும் எதிர்ப்புகள் கொடுத்தாங்களா? அது எப்படி ஏற்பட்ட அடுத்த செகண்ட்ல இப்ப எல்லாம் போடுறீங்களா வாட்ஸ்அப் ட்விட்டர்ல? ஏன் கில்ட் ஆஃப் இந்தியா போடல? ஏன் அமைதியா இருந்தாங்க? ஏன்னா அதுல இருக்கிறவங்க பேர் இந்த காங்கிரஸ்கார். ஏன் தமிழ்நாட்டுல இருக்கிற அக்ரெடிட் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்கல்ல, உடனே தாய்மை இருந்தா உணர்ச்சி இருந்தா போட்டுருக்கணும்ல ட்விட்டர்ல. No, we will not agree. We are suspending you from accreditation. நாங்க இமிடியேட்டா வித்ட்ரா பண்றோம். பண்ணாங்களா? அக்ரெடிஷன் வித்ட்ரா பண்ணாங்களா? பண்ணல. இல்ல அப்ப என்ன அர்த்தம்? இது நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக ஆட்சி புரிகிற இந்த I.N. டூல் கிட்டுங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சா? என்ன வந்து கேட்டால எனக்கு பிரதமரை போட சொல்றீங்களா? அப்படியே அந்த கார்ட்டூனிஸ்டும் பண்ணிருக்க கூடாது. அவன் இந்தியனா இருக்க முடியாது. அதை செய்த ஆனந்த வீடர் குழுமமும் இந்தியர்களா இருக்க முடியாது. இவங்க எல்லாம் இந்திய மாட்சிமைக்கு இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டாங்க. யாரா இருந்தாலும் 24A கொண்டு வந்தாங்க. அது தண்டிக்கப்பட வேண்டியது. ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இதுதான் ஜனநாயகமா உங்களுக்கு பாசிசம் அப்படின்னு போட்டிருக்காரு. பாசிசம்ங்கிறதுக்கு அர்த்தம் புரியாத இருக்கவங்கள்ட்ட போய் பேச வேண்டிய தருணம் வந்திருக்கு. யாரு விஜய் ஆகட்டும், முதல்ல போயிட்டு ஜெர்மன்ல விற்கிற புக்கை வாங்கி அங்க இருக்கிற ஸ்டாலின் போன்ற தலைவர்கள்லாம் பாசிசத்தை எப்படி கையாண்டாங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். பாசிசம்னால உங்களுடைய பிரைவேட் ரைட் அத்தனையும் சஸ்பெண்ட் ஆகும். ஒண்ணு, அதாவது உங்களுடைய உரிமைகள் அத்தனையும் முடக்கப்படும். பேச்சுரிமை இருக்காது. நடைமுறைக்கான தேவைகள் அத்தனையும் முடக்கப்படும். அதாவது வந்து ஒரு முசோலினி எப்படி இருந்தாரு அப்படியே ஒரு தீவிரமான மாதிரி கட்டுக்கடப்பா இருக்கும். அதுதான் பாசிசம். எந்தவுமே இது உங்களுக்கு கிடையாது. அதுதான் பாசிசம். அதாவது டிக்டேட்டர்ஷிப்க்கு ஆல்மோஸ்ட் சொல்லலாம். அதாவது சர்வாதிகாரமாக இருக்கிறதா பாசிசம். ஒரு இந்த கம்யூனிஸ்டுகள்லாம் கொடுத்த இது எப்படி பாசிசம் ஆகும்? இந்த நாட்டுல இந்த மக்கள் பேசலையா? நீங்க இன்னைக்கு டூல் கிட் மாதிரி பிரதமர் அரெஸ்ட் பண்ற மாதிரி போறீங்க. லிபரேஷன் இருக்கு, பிரஸ் சுதந்திரம் போட்டதே தப்புங்க. அப்புறம் என்ன மன்னிப்பு? தெரிஞ்சுதானே போடுறீங்க. நான் இப்ப சொல்றேன், இந்திய சட்டத்துல இப்படி இருக்குன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நான் கேக்குறேன், இதே வந்து பாஜக வந்து அவங்களுக்கு என்ன உதவி பண்ணிருக்கிறது ஆனந்த வீடர் குழுமம் நினைக்கணும். என்ன பண்றாங்க? அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரா இருக்கும்போது அவரை பத்தி ஒரு அவதூறான செய்தியை போட்டாங்கன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு கேஸ் போடுறாங்க. அவங்க வழக்கறிஞர் போட்டு அந்த சிட்டி சிவில் கோர்ட் முதன்மை செஷன்ஸ்ல கொடுத்து அப்புறம் என்ன பண்ண அரசுக்கு வரச்ச பெயிலுக்கு வராங்க. இந்த ஆனந்த கும்பலும் இந்த ஹிந்துவும் வரச்ச அங்க ஃபர்ஸ்ட் கோர்ட்ல ஹைகோர்ட்ல பெயில் ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல என்டிஏ எங்க ஆட்சியில இருக்கு. அந்த என்டிஏ ஆட்சியில இருக்கும்போது எல்கே அத்வானி அவர்கள் உடனே சிஆர்பிஎஃப் இங்க இறக்கி, இதை விஜயை பத்தி கேட்கறவங்களுக்கும் பதில் இது, சிஆர்பிஎஃப் இறக்கி Y+ பாதுகாப்பு கொடுக்குது ஆனந்த வீடர் குடும்பத்துக்கு. அப்ப இனிச்சதா சொல்லுங்க? அப்ப இனிச்சதா உங்களுக்கு? அதை ஏத்துக்கிட்டீங்க. உடனே அங்க என்ன பெயில் வந்து அந்த கேஸ் வந்து குவாஷ் ஆகுது. அது டெஃபமேட்டரி கிடையாது, நிறுத்திட்டாங்க. அதனால இவங்க தப்பிச்சுட்டாங்க. உடனே வித்ட்ரா பண்ணாங்க. அப்ப இந்த என்டிஏ செய்த உதவியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட்டையும் வாங்குறீங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் கூட வாங்குற, சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ரேட்டிங் வேற. இதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அவருக்கும் பிரதமருக்கும் துரோகம்,
நாட்டுக்கும் துரோகம். நம்ம டாக்ஸ் பணத்தை வாங்கிட்டு நல்லவன் நினைக்கிற சிறு குழந்தைகள் வளர்ந்துருக்கிற குழந்தைங்க, தேச இருக்கிற குழந்தைகள் கூட தப்பு சொல்லி கொடுக்குறீங்க. நீங்க எல்லாம் 4th பில்லர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனா? இதுக்கு மன்னிப்பு கொடுக்க டைம் கொடுக்கணுமா? தெரியாதா எந்த பேட்டி நடத்தணும்னு? எத்தனை வருஷமா இருக்கீங்க நீங்க இந்த ஃபீல்டுல? இன்னைக்கு வந்து புதுசா? இன்னைக்கு வந்து வாராந்திர பத்திரிகையா? தெரியாது அவங்களுக்கு. அப்ப தலையங்கள்லாம் எவ்வளவு எழுதுறீங்கல்ல, தலையங்கள்லாம் வீடல்ல வருது இல்ல, ஜூனியர் எழுதுறீங்களா? அப்ப உங்களுக்கு தெரியுது என்ன கான்ஸ்டிடியூஷன். அப்படி இருக்கச்ச இது டூல் கிட் சமாச்சாரம் தான் பண்ணியிருக்காங்கிறது. இதே மாதிரி Y+ எப்படி வச்சாங்க அப்படின்னு கேட்டாங்கல்ல, பாசிசமா இல்ல கேட்ட ஒரு விஜய் நடிகருக்கு கூட இன்னைக்கு Y+ கொடுக்குறாங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்ல வரேன். அதுக்குதான் அவங்க கொடுத்தது பாசிசமான்னு கேட்கிறாங்க, முடக்கிறதுக்கு. பாசிசம் என்னது இப்பதான் சொன்னேன் என்ன? பாசிசம்னாக்கி இதையும் தாண்டி நாங்க முடக்காம இருந்தால் பேசிக்கா சில கேஸுகளை ஆப்பர்ச்சுனிட்டி ஆர்கியூங்கிறது தேவையே இல்லை. இல்லை, ஃபண்டமெண்டலி கிளியர் இது இறையாண்மைக்கு எதிரானது. அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு ஆடியோ பாட்டம் உங்களுடைய நீதிக்கு என்ன சமநீதியா கேட்கணும்? எங்க இருக்கு ஆடியோ பாட்டம்? தேவையில்லை. ஒன் சைடு ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்களே, ரைட்டா? இப்ப ஒரு கொலை நடந்துருச்சு, தடயங்கள் ப்ரூவ் ஆயிடுச்சு, உனக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் தான் ஜட்ஜி கேட்பாரு. ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு, இப்ப குறைந்தபட்ச தண்டனை வேணாம சொல்வாரு. அப்பதான் உங்களுக்கு இல்ல உங்களை ரிலீஸ் பண்ணணுமா இல்ல தண்டிக்கணுமா கேட்பாரா? குற்றம் ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் இது எப்படி நீங்க ஏத்துப்பீங்க? அந்த மாதிரிதான் இது. இன்னொன்னு சொல்றேன், Y+ கேட்டகரி எப்படி கொடுத்தாங்க? அவர் கேட்டாரா, போனாரா, வந்தாரான்னு. இது வந்து ஒவ்வொரு எந்த கட்சியும் பார்க்காது. மாநில தலைவர் அந்த பாஜக மாநிலத்தில் சொல்ற மாதிரி, இப்ப நான் சாதாரண ஒரு பெண், எனக்கு கூட அச்சுறுத்தல் இருக்குன்னு ஹைகோர்ட் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறேன் போலீஸ் டிஜிபி கமிஷனருக்கு. அவர் கவனிக்கல, நான் மனு கொடுப்பேன், கிரிமினல் டைரக்ஷன் பெட்டிஷன் போடுறச்ச ஹைகோர்ட் வந்து அவங்க இதெல்லாம் சொல்றாங்க, யாரோ 4 பேர் அவங்கள துரத்துறாங்களாம், இதுக்கான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, கொடுங்கன்னு சொன்னா கொடுப்பாங்க. இருக்கு இல்லையா? அப்ப சாதாரண மனுஷனா கூட கொடுக்கலாம். ஒரு பாப்புலர் இதை போய் ஒரு ஆராய்ச்சி வச்சு இந்த தீய சக்திகள் டிபேட். ஆனா வாங்குறது சென்ட்ரல் கவர்மெண்டோட அட்வர்டைஸ்மெண்ட், ஹெவி அமௌண்ட் வாங்கிட்டு இங்க உட்காந்துக்கிட்டு எந்த மெயின் ஸ்ட்ரீம் ஆகட்டும் மற்ற ஊடகங்களாகட்டும் எப்ப எப்படி நீங்க டிபேட் பண்ணுங்க? மனசாட்சி உங்களுக்கு ஒண்ணு இல்லையா? இதுல தாண்டி இன்னைக்கு யூஎஸ்ல லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்ன இவ்வளவு பேரு டூல் கிட்ல எய்டு USAID இருந்து பணம் வாங்கியிருக்காங்க. முதல்ல USAID எதுக்கு வந்தது இவங்களுக்கு தெரியுமா? USAID அந்த காலத்துல ஜான் எஃப் கென்னடி இருக்கிற சமயத்துல அது ஆரம்பிச்சாங்க. அதாவது விவசாயிகள், பெண்கள், சமூக சேவையா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நலிந்தவர்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சது. அதை எப்படி டைவெர்ட் பண்ணி பைடன் காலத்துல 4 வருஷத்துல எவ்வளவு பணம் இங்க இந்தியால நரேந்திர மோடி அவர்கள் திருப்பி ஆட்சி அமைக்க. ஆமா, ஏன்னா அதுதான் இங்க 30க்கு 40 வந்த காரணம். இப்ப புரிஞ்சதா? நான் கேட்கிறேன், இதே 40க்கு 40 வந்ததுக்கு இன்னைக்கு பாஜக இருந்து யாராவது எலெக்ஷன் கமிஷன் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா கேட்டாங்களா? நீ உடனே கேக்குறீங்களே 230 இப்ப அமைதி ஆயிட்டீங்களா? அது எப்படி இப்ப தெரியுதா? டூல் கிட்டோட வேலை, USAID வேலை எந்த அளவுக்கு 40க்கு 40. இது உண்மையா ஜனநாயகமா? இது பணநாயகம் நீங்க தான் பண்ணிருக்கீங்க. USAID வாங்கி இதைதான் திருப்பி அந்நியர்களை சப்போர்ட் பண்ற இந்த டீப் எஸ்டேட்டும் டூல் கிட்டும் பண்றச்ச கடுமையான நடவடிக்கை எடுக்கத்தான் செய்யப்படும். என்ன கேட்கல என்று சொல்ற முதலமைச்சர் அப்படி இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுகிறாரா? அப்புறம் முதலமைச்சராக இருக்கிறதுக்கு இவர் உடனே கண்டிச்சிருக்கணும். எனக்கு பிரதம மந்திரி நீங்க எப்படிங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதுக்கு வக்காலத்து எடுக்கிறான்னா இவர் என்ன பண்றாரு? தமிழகத்தை துண்டித்து தனிநாடுக்கு போராட்டம் ஆகி அடி வாங்கினாங்க. ஐயோ நம்மளுக்கு இது பண்ணிடுவாங்க. அதனால மறைமுக செயல் பண்ணுங்க, அது மக்கள் கண்ணு வந்து பாப்பாங்க. கேஜரிவால் அதை பண்ணாரு, இன்னைக்கு காணாம போறாரு. இங்க திமுக பண்ணது என்ன ஆகும்? தீய சக்திகள் காணாமல் போறதுக்கான நேரங்கள் தேடிக்கொண்டிருக்காங்க. அதனாலதான் அவர் சொல்லிட்டாரு, நான் வேற பொறுப்புல இருந்தாலும் என் அப்பா நினைப்பாங்கிறாங்க. ஏங்க வேற பொறுப்பு என்னங்க சொல்லுங்க? வேற பொறுப்பு என்னவா இருக்க முடியும்? பிரைம் மினிஸ்டர் கூட ஆகலாம். இப்ப அடுத்த வருஷம் வேற பொறுப்பா பிரைம் மினிஸ்டர்? அதுக்கப்புறம் எப்படி வருவாங்க? ஏங்க இண்டாட்டே கரைஞ்சு போச்சுங்க. அங்க காங்கிரஸ் வர இடம் எல்லாம் ஒரு ஏதோ சினிமால சொல்றாங்க, நீ வந்து அதிர்ஷ்டம் இல்லாதவ, நீ வராத, இது கூட வராத அப்படின்னு சொல்ற. இப்ப ரீசெண்டா எங்கேயோ பார்த்தோம் தமிழ் சினிமால. அது மாதிரி அதிர்ஷ்டம் இல்லாதவங்களா போற்ற காட்டப்படுகிறார் ராகுல் காந்தி. இவ்வளவு தூரம் டிஃபீட், அதாவது நேர்லி 100க்கு கொஞ்சம் குறைச்சல் தாங்கிறாங்க. அப்படி இருக்கச்சா அவங்க எல்லாம் பயப்படுறாங்க கிட்ட வர்றதுக்கு. ஒண்ணு தொங்கிட்டு இருக்கிறது, ஒரு பஸ்ல தொங்கிட்டு இருக்கிறது திமுக மட்டும் தான், அந்த ஐடாட் இன்டாட்ல. சோ இப்ப வந்து அந்த மாதிரி நிலைமையில இருக்காச்ச நீங்க பகல் கனவு காண்றீங்க. என்னது பகல் கனவு? அந்த கனவு எத்தனை ஓடும்? இன்னைக்கு மற்ற மாநிலங்கள்ல ஏத்துக்கிட்டாங்க,
3 மணி திட்டத்தை புதிய ஏன் இவங்க ஏத்துக்கல? இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எங்க மெஜாரிட்டி வில் ப்ரிவைட், தட் இஸ் லா. மெஜாரிட்டி தான் நிக்கும், மைனாரிட்டி நிக்காது. 100 பேர் ஒரு திட்டத்தை பத்தி கருத்து கேட்பு கேட்கறாங்க சட்டம் வரதுக்கு முன்னாடி மக்களிடம். 60 பேர் எங்களுக்கு வேணும்னு சொல்றாங்க, 40 பேர் வேண்டாங்கிறாங்க. அந்த 60 பேருக்கான ஒப்புதல் இருக்கச்சா இந்த சட்டங்கள் வரதான் செய்யும். ஏத்துக்குதான் ஏத்துக்கணும். நீங்க ஏத்துன்னு முறம் பிடிக்கிறதுனால பாதிக்கப்பட்ட மக்கள் யாரு? தமிழக குழந்தைகள். இத வருங்காலத்துல வர தேர்தல்ல அந்த பெற்றோர்கள் புரிந்து கொண்டு அதுக்கான சவுக்கடியை கொடுக்க வேணும். ரைட்டா? நான் கேட்கிறேன், இப்ப கவர்னரை வந்து எதுக்குறீங்களே, யூபிஏ காலத்துல இருந்த கவர்னர்கள் சுர்ஜித் நேர்மையா நடந்துட்டாரா? அப்ப கவர்னர் பதவி பரவாயில்ல உங்களுக்கு? அதாவது ஒரு போலீஸ் ஆபீசராக இருந்து நேர்மையை கடைபிடித்தால் உங்களுக்கு ஒத்து வராது. ஏன்னா ஊழலுக்கு எதிரான ஆரம்பிச்ச கட்சி ஊழலை திளைச்சு மற்றவங்களுக்கு ஊழலாக்கணுங்கிறதா குறியா இருக்கீங்க. இன்னைக்கு நாங்க நிச்சயமாக திரு அறிஞருடைய அண்ணாவனுடைய பரப்புரைய எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணியே ஆகணும். இவங்க பண்ணினாங்கனாக்க நேர்மை அர்த்தம். ஏன்னா இவங்க வெட்ட வலிச்சா அடுத்த எலெக்ஷன் போது கட்டாயம் பாஜக இதை செய்யும். அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்லு பாருங்க இந்த தீய சக்திகள் பாருங்க. 2026 எந்த தலைமையிலான கூட்டணி தான் வந்து வெல்லும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்காரு. 35 அமைச்சர்கள் இது இப்பதான் கொண்டாந்து மேடம் சொன்னீங்க, கண்டிப்பா வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா இன்னைக்கு இருக்கிற ஓபிஎஸ் அவர்களே வந்து தடமாறி போறத பாக்குறோம் நம்ம. அதாவது வந்து எப்படின்னா நிபந்தனையற்று அழைத்தாலும் அங்க போக தயாருன்னு சொல்றாரு. அப்ப எப்படி இந்த கூட்டணி அமைன்னு பாக்குறீங்க? தலைவரை கூட்டணி எல்லாம் பத்தி பேசுறது அந்த கட்சியினுடைய தலைமைகள் முடிவு செய்யும். நம்ம பொதுமக்களாகிய கருத்துக்கள் வேற, பொதுமக்களாகிய கருத்துக்கள் வேற. ஆல் டுகெதர் என்ன கூட்டணி என்ன பட்டாலும் லாஸ்ட் மினிட்ல மனசுல அவன் என்ன இருக்குன்னு ஒரு வாக்காளருடைய சிந்தனை நீங்க படிக்கவே முடியாது. லாஸ்ட் மினிட்ல பட்டன் தடுத்து அவன் மைண்ட் என்ன சொல்றான்னு தட்டப்பறான். இல்ல இன்னும் நீங்க பாஜக இது தனிப்பட்ட முறையிலேயே வரதுக்கான சான்சஸ் உண்டு ஒரு கணிக்கிறீங்களான்னு கேட்கறோம். ஒய் நாட்? மக்கள் வந்து வெறுத்து போயிருக்காங்க, வெளியில சொல்லாம இருக்காங்க. இப்ப டெல்லியில என்ன நடந்தது, ஹரியானால என்ன நடந்தது, மகாராஷ்டிரால என்ன நடந்தது? திருப்பியும் அந்த மத்திய பார்லிமெண்ட் தேர்தலில் கூட பாஜக ஜெயிச்சிருக்கும். ஆனா இந்த டூல் கிட் இப்ப வெளியில வருது, இவ்வளவு ரூபாய் போயிருக்குன்னு. அப்படி இருக்கிற தீய சக்திகள் வெளியில காத்துக்கிட்டு இருக்கான். இப்ப ஒண்ணும் இல்லைங்க, நீங்க வந்து முதல்ல தீய சக்திகளுடைய இரையாக்கப்படக்கூடிய இடத்துல இருக்கிறது தமிழ்நாடு தான். அம்மன் தோட்டாங்கிற இலங்கையிலேருந்து சீனா அடிச்சானாக்க அப் டு ஆந்திரா வரைக்கும் அடிக்கும். அதை பத்தி கவலைப்படுறாரு இந்த முதலமைச்சர். ஏன்னா பொதுமக்கள் தாங்க கவலைப்படுறாங்க. இவர் என்ன கவலைப்படுறாரு? அப்பா என்ன கூப்பிடுறாரு, அம்மான்னு கூப்பிடுறாருங்கிற. அதனால என்ன லாபம்? நீ மொழி கொள்கைனால எனக்கு என்ன லாபம்? எனக்கு 10 ரூபாய் வருமானம் வருதா? என் வாழ்க்கை தரம் உயருதா? ஏதோ மொழி நான் பேசிடுவேன். ஏங்க நான் மொழி கூட இல்லாம என்ன பேச திறன் இல்லாம கூட நான் செய்கையில பயிற்சி போயிடுவேன். என்ன மொழியை பத்தி பேசுறீங்க? அது எந்த அளவுக்கு மக்களுடைய வளர்ச்சிக்கு பயன்பட போறது? நோவேர். இன்னைக்கு வெளிநாட்டுல போய் இறங்கினா கூட அந்த பாஷை தெரியலனாக்க கையில எழுதி கூட காட்டி செய்கை வழியா பேசிடலாம். பேச்சு திறனதான். இது எதுக்கு மொழி கொள்க? இது என்ன தேவையில்லாத அரசியல்? எந்த விதத்துல மக்களுக்கு லாபம் சொல்லுவார் அவரு? சரி, இப்ப இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விக்கு மிக பொறுமையா பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேடம். வணக்கம்.